கடந்த மாமன்ற கூட்டத்தில் நான் அமைச்சருக்கு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் 50 நாட்கள் ஆகிவிட்டது. அமைச்சர் அதுக்கு சரியான பதில் எங்களிடம் மாமன்ற உறுப்பினருக்கு இதுவரை தரவில்லை. மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவு சொத்து வரி ஊழல் நடந்தது என்று 6 மாதமாக மதுரையில் அத்தனை பத்திரிகைகளும் அவதூறாக பரப்பப்பட்டது. அதில் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி உள்பட அதேபோல் எங்களோடும் 8 வருடங்களாக பயணம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் 8 ஆண்டு காலமாக வாய் திறக்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது பல கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்கிறார். அதுபோக 2 மாதத்துக்கு முன்பாக அமைச்சரான நிர்மல்குமார் இதில் பெரிய ஊழல் நடந்திருக்கு என்று சொல்லிவிட்டார். மதுரை மாநகராட்சி அதிகாரிகளும் போலீஸ் நிர்வாகமும் சேர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தபால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தபாலில் என்ன என்று சொல்லியிருக்கின்றால், மதுரை மாநகராட்சியில் போலீஸும் மாநகராட்சி அதிகாரிகளும் ஆய்வு செய்ததில் 200 கோடி ஊழல் என்பது இது முழுக்க பொய்யாக பரப்பப்பட்ட அரசியல். ஆனால் அவர்கள் கூறியது அந்த தபாலில் 1 கோடியே 80 லட்சம் தான் 70 லட்சம் ஊழல் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அந்த தபாலுக்கு அதுக்கு பிறகு மதுரை மாநகராட்சி முன்னாள் ஆணையாளர் சித்ரா அவர்கள் 80 லட்சம் ரூபாய் வருவாய் வைத்து விட்டார்கள். மீதி 60 லட்சம் ஊழல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 60 லட்சம் ஊழல் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அவர்களை மாநகராட்சி குற்றவாளி என்று நீக்கிவிட்டது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சட்டத்தை தன் கையில் வைத்திருக்க நிர்மல்குமார் அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை கையில் வைத்துக் கொண்டு அரசாங்க பதவியை கையில் வைத்துக் கொண்டு அந்த ஊழலில் யார் ஊழல் செய்தாரோ அவர்களை கைது பண்றதுக்கு திமுக எப்பொழுதும் தயங்காது கலங்காது. அதேபோல் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், ஊழல் வாங்கியவர்களையும் கைது செய்யுங்கள், ஊழல் கொடுத்தவர்களையும் கைது செய்யுங்கள், இருவரையும் கைது செய்யுங்க நாங்கள் சொல்கிறோம். தவிர திமுகவுக்கு அதில் சம்பந்தப்பட்டால் யாரை கைது செய்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் போலீஸ் துறையில் அதுக்கு முழுமையாக திமுக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஆணையாளர் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனும் இருவரும் சேர்ந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இதை எங்களுடைய சட்டத்துறை அண்ணன் என்ஆர் இளங்கோவரோடும் நாங்கள் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம். அதை நீதிமன்றத்தில் வரும்போது அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதேபோல் அமைச்சர் நிர்மல்குமார் அவர் பதவியேற்று 2 மாதம் தான் ஆகிறது. இந்த 2 மாதத்தில் அவர் வைத்திருக்கின்ற சட்டத்துறை அமைச்சர் மதுரை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இருக்கின்ற அத்தனை நீதிமன்றத்திலும் அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பது அரசோட கடமை. ஆனால் இந்த சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இதுவரை 200 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்று நான் சொல்லல. 200 கோடி ஊழல் செய்தார் என்று அவருடைய அவர் ஊழல் செய்தார் என்று விழுப்புரத்தில் சேர்ந்த தாவேக மகளிர் அணி வழக்கறிஞர் விழுப்புரம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். நிர்மல்குமார் 200 கோடி ஊழல் செய்தார் என்று. அது மட்டுமில்லை, இன்னொன்று சொல்ல வேண்டாம், தேனியில் ஒரு வழக்கறிஞர் வழக்கை தொடர்ந்திருக்கிறார். எங்கள் கட்சியில் இருக்கின்ற கவி தாயகம் என்ற முன்னாள் எம்எல்ஏ உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடியில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதைவிட இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால், சவுட்டுக்கு சங்கர் அவர் 5 ஆண்டு காலமாக திமுகவை குறை சொல்வதே அவர் காரியமாக வைத்திருந்தார். அந்த சவுட் சங்கர் என்ன சொல்கிறார் என்றால், 2 மாத ஆட்சியில் பெரிய ஊழல், நிர்மல்குமார் சட்டத்துறையில் இருக்கின்ற அரசு அதிகாரியை நியமிப்பதற்கு 200 கோடி ரூபாய் வாங்கினார் என்று. இதை திமுக சொல்லல,
அவர்களுடைய பத்திரிகைக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக இருந்த நிர்மல் குமார் சொல்கிறார் 200 கோடி ஊழல் செய்யப்பட்டது என்று. ஆனால் இவர் வாயில் பந்தில் போட்டுக்கொண்டு அடுத்தவர்களை குறை சொல்வதை ஒரு முழுமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 நாட்களுக்கு முன்பு அவர் சொல்கிறார் 100 மாமன்ற உறுப்பினர்களும் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று. அப்ப சொத்து கணக்கை 100 மாமன்றம் காட்ட வேண்டும் என்றால் உன் பதவிக்கு ஆதரவா இருக்கின்ற காங்கிரஸ் திருடர்களா? உனக்கு ஆதரவா இருக்கிற மாமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் திருடர்களா? உனக்கு ஆதரவா இருக்கின்ற மதிமுக கவுன்சிலர் திருடர்களா? உனக்கு ஆதரவா இருக்கின்ற விடுதலை சீட்டை மாமன்ற உறுப்பினர்கள் திருடர்களா? அப்போ உனக்கு ஆதரவா இருக்கின்ற முஸ்லீம் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் திருடர்கள் என்றால் திமுக உறுப்பினர்கள் நிர்மல் குமார் அவர்களே, உங்களிடம் மாமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ற ஒரு உண்மையான தொண்டன் என்பது உங்களிடம் சவால் விடுகிறேன். ஏற்கனவே நான் சவால் விட்டதுக்கு சரியான பதில் நீங்க கூறவில்லை. இப்பொழுது மீண்டும் ஒரு சவால் விடுகிறேன். இன்னைக்கு தேதி 13, இந்த மாதம் 14, இந்த மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். திமுக மாமன்ற உறுப்பினர்கள் 65 பேரும் தன்னோட சொத்துக்களை தாக்கல் செய்வதற்கு தயாரா இருக்கிறார்கள். நீ முதல் தயாரா இருந்தா என்னிடம் அந்த விவாதத்துக்கு கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் 5 மாதங்கள் இருக்கிறது. 5 மாதம் கழித்து இதே மாமன்ற உறுப்பினர் மீண்டும் வெற்றி பெறுவார்கள். அவர்களுடைய மனு தாக்கலும் பழைய மனு தாக்கலும் நீ இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இன்னொன்னு உங்களுக்கு நீங்க பத்திரிகை நிறுவனர்கள் எங்களுடைய சொத்துக்களை காக்கிறதுக்கு இவரு மத்திய அரசுல என்ன இன்கம் டாக்ஸ்ல அதிகாரியா இருக்காரா நிர்மல் குமார்? நாங்க சொத்தை காட்டுறது, நாங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறது மத்திய அரசுக்கு. இவருக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இவர் மாநில அரசு ஜிஎஸ்டி வரியிலிருந்து இன்கம் டாக்ஸ் வரைக்கும் மத்திய அரசு கட்ட வேண்டியிருக்கு. ஆகவே திமுக உறுப்பினர் எப்பொழுது வேண்டாலும் தன்னுடைய சொத்து பத்துகளை காட்டுவதற்கு தயாரா இருக்கிறார்கள். நிர்மல் குமார் தயாரா என்பது உங்கள் மூலியமா கேட்டுக்கொள்கிறேன். வர சொல்லுங்கள், சந்திக்க திமுக தயாரா இருக்கிறது. திருடி கூட்டு திருடன் ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி விரட்டி ஓடுறாரு நிர்மல் குமார். வெங்கடேசன் இப்ப 9 மாதம் கழித்து இப்பொழுது தாவேவுக்கு ஆதரவா பேசுகிறார். இன்னும் 1 வருடம் கழித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 முறை தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆக வேண்டும். ஆகவே தாவேக்காவை நழுவி தழுவி பதவி வாங்க பார்க்கிறார். நழுவி தழுவி பேசினா நீங்க கண்டுகொள்ளுங்க. அதே மாதிரி அமைச்சர் நிர்மல்குமாரோட ஐடியில அவர் பதவி ஏற்று 2 மாசம் தான் ஆகுது. ஆனா அவரோட ஐடியில இத்தனை ரோடு போட்டிருக்கோம், இத்தனை வேலை பார்த்திருக்கோம், இத்தனை சாக்கடை வேலை பார்த்திருக்கோம்னு போட்டிருக்காரு. அதுக்கு ப்ரூஃப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆனா இத நம்ம கவனிச்ச திமுக ஐடி டீம் குறிப்பிட்ட உடனே அடுத்த நாளே அதுல 000 போட்டிருக்கு. அவரு பேசிக்கா ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அவர் எப்படி இத்தனை ரோடு 2 மாசத்துல போட முடியும்? அப்ப இவரே ஐடில இருந்து இவரே ஒண்ணு போடுவாரு. போடாத ரோடுக்கு இவர் கேட்காத காதுக்கு ஹெட்செட், போடாத ரோடுக்கு இவர் இவ்வளவு ஐடில போட்டிருக்காரு. இது எங்க நீங்க மாமன்ற கூட்டத்துல வெள்ளக்கல் குப்பை எரியிற சம்பந்தமா பேசுறீங்கல்ல, சொந்த தொகுதியில போய் பார்க்கணும். ஆமா, வெள்ளக்கல்லில் குப்பை மண்டியில இதை நாங்கள் தொடர்ந்து பல வருடங்களாக சொல்லிவிட்டோம். வெள்ளக்கல்லில் குப்பை எறிந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் மாதிரி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் புகமண்டி கேன்சர் நோய் வருவதற்காக நிறைய சென்று கொண்டிருக்கிறார்கள். இவது அதே தொகுதியை சேர்ந்த அமைச்சர் நிர்மல் குமார் ஒரு முறை கூட சென்று அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசவில்லை. அந்த மக்களுக்கு எரியும் பொழுது பார்க்கவில்லை. எரிந்து முடிந்து இன்னும் புகை கொண்டு போய்கிட்டு இருக்கு, அதை பார்க்கவில்லை. அவர் மைக்குக்கு மட்டும் வாயை முதல்ல நீட்டுகிறார் தவிர மக்கள் குரலுக்கு வாய் நீட்டுவதில்லை. அது 100க்கு 100 உண்மை. எல்லா கவுன்சிலருடைய உண்மைதான். எல்லாரும் இதை தான் நான் ஆணையாளர்கிட்ட சொன்னேன். மாமன்ற உறுப்பினர் 7 மாசத்துக்கு பார்க்க வேண்டும் என்று. எந்த அதிகாரிகளுமே மாமன்ற உறுப்பினருடைய போன்களை எடுத்து பதில் சொல்ல விட மாட்டார்கள். இதையும் நேரடியாக சொல்லிட்டோம். அதாவது உள்ள கார்த்திகேயன்
எம்எல்ஏ சார் வந்து என்ன சொன்னாரு, நீங்க அமைச்சரை பத்தி தான் இங்க பேசுறீங்க மாமன்றத்துல, பொதுமக்களோட குறைய பேசலன்றாரு. அதே அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பொதுமக்கள் பிரச்சனையை பேசல, திமுக என்ன பேசுதுன்னு மட்டும்தான் பேசுறாங்க. அவங்க கட்சியில இருக்கவங்களை மட்டும் கரெக்ட் பண்ண சொல்லுங்க, அடுத்து எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க.